நெட்டுக்கு எப்போ அங்கே பொருள் இருக்குது வரத்தாண்டி பிச்சு போட்டுருவோம். அப்புறம் இது இந்த கதவுகளாக இதில் போயிட்டு நான் உன்னை பார்த்தா தான் எனக்கு பயப்படுவேன். நான் பயப்படுறேன் இல்லை அப்பா தாங்கிறாரா? அப்படிதான். என்ன ஊர் ஐயா இது? ஐயா இது என்ன ஊர்? திருவதிக்குளம். திருவதிக்குளம் மெயின் என்ட்ரன்ஸ் ஐயா. இது ஐயன் ஆலயத்துக்கு போயின்னு இருக்கோம். பாருங்கள் மக்களை, பாருங்கள் எவ்வளோ அழகாக பதிவு பண்ணிக்கிறாங்க பாருங்கள். வழி போகிறதுக்கு பாதை. இதெல்லாம் வந்துட்டு மலை தான். முன்னோர்கள் அதாவது வந்துட்டு தலைமுறையாக ஆயிருக்கும் மக்களை. இப்போ இன்றைக்கி நேற்று கட்டுறது இல்லை. இதெல்லாம் அது பல்லாண்டு காலத்துக்கு இருக்கும். பாருங்கள் மக்களை எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கன்னு போயின்னு இருக்கிறோம். பாருங்கள் மக்களை நடப்பாதை. இதை எனக்கு தெரிஞ்சதே கொண்டாந்து புரிவிக்கிறேன். உங்களுக்கு ஓனுங்களும் என்னுடைய நம்பர் இருக்குது பாருங்கள், கால் பண்ணுங்கள். அதுக்கு அட்ரஸ் சொல்கிறேன். மக்களே வந்து பாருங்கள். பார்த்தீங்களே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மக்களை. சிவாலயன்றது மிக சிறப்பானது. பாருங்கள் மக்களை, என்ட்ரன்ஸ் போயின்னு இருக்குது. வழி நடப்பாதை தான். எல்லாம் வசதி பண்ணியிருக்காங்க கிராமத்தில். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே ஏறலாம், கொள்ளலாம், பார்க்கலாம். பாருங்கள் நம்ம ஐயன் போகிறவங்க இருக்காங்க 2 பேரும் சிவ அடியார்கள் தான். பாருங்கள் மக்களை. இதை சொல்கிறேன் நம்ம சில மூலிகை பேரும் சொல்லக்கூடாது. அது மறைக்கப்படாருன்னா அது பேரை சொன்னீங்க பலன் இல்லை ஐயா அதுக்கு. அதனால் மக்களே பாருங்கள் மக்களை, இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வச்சு இந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ண முடியாது. முன்னோர்கள் பண்ணது தான். இந்த மாதிரி லைட்டு வசதி இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க இந்த கிராமத்தில். இந்த கல்வெட்டுங்கள் பாருங்கள் மக்களை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். ஒரு கல் எடுத்துருக்க முடியுமா? இவ்வளோ ஹைட்லேருந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஒரு கல் தூக்கின்னு வந்து முடியாது, அவ்வளோ பெருசு கல்லுங்க. இந்த பாருங்க 4 அடி நீட்டு இருக்கு, அகலம் 2 அடி இருக்கு. இந்த பாருங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறா. அந்த கல்வெட்டுங்கள்லாம் அப்படி அப்படியே மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருந்தாலும் இது விடக்கூடாதுன்ட்டு மக்களை, கிராமத்து மக்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறா. மலை மேலே இந்த ஆலயம் இருக்கு பாருங்கள். முன்னோர்கள் செய்தது தான் இதெல்லாம். இப்போல்லாம் ஒருத்தர் கூட செய்ய முடியாது மக்களை. பாருங்கள் இதெல்லாம், இந்த பாரு இதெல்லாம் வந்துட்டு கல்வெட்டு தான். மேலே மண்டபம் ரெடி பண்ணுறதுக்காக, அந்த ஆலயம் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்தாந்து இருப்பாங்க பிறகுது. எடுத்தாந்து கட்டியிருப்பாங்க பிறகுது. அப்படியே சரிஞ்சு இறங்கிட்டு இருக்க. இதை பாரு, இதை கட்டியிருக்கிறா பாருங்கள். இந்த பாரு நந்தி பெருமாள் இருக்கா இங்கே பாரு மக்களை. இந்த பாருங்கள் மக்களை, உங்களுக்கு அப்படி பார்க்கணுங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்களும் பாருங்கள். இது எல்லாம் இந்த செஞ்சி தாலுக்கா தான் சேர்ந்தது. செஞ்சி தாலுக்கா விழுப்புரம் மாவட்டம் தான். பாருங்கள் நந்தி பெருமாள். இந்த பாருங்கள் இந்த மண்டபம் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு செய்தது தான். இந்த மாதிரி கட்டணது சரிஞ்சு போய் அப்படியே இருக்குது. மக்களை இப்போ எடுத்து தேர்ந்தெடுத்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுடைய மக்களுடைய அனுகிரகத்தினால நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. இந்த பாருங்கள் மண்டபம் ரெடி பண்ணியிருக்கிறான். இந்த பாரு தான் இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இந்த பாறை இந்த பாருங்கள். இந்த பாறைக்கு கீழே ஐயனை ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி அந்த கல்வெட்டுங்க பாருங்கள் மக்கள். இந்த பாருத இங்கே பாருங்கள் கல்வெட்டு பண்ணியிருக்கிறா.
இதெல்லாம் வந்துட்டு எப்படி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் மக்களே. இந்த எல்லாம் ஃபுல் கல்வெட்டுக்கு தான், இதெல்லாம் கல்வெட்டுக்கு தான். இந்த இதில் சிலது தெரியுது, சிலது தெரியல பாருங்கள் மக்களே. இந்த எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாரு. அந்த பாறைக்கு பக்கத்துலேயே ரெடி பண்ணி நீ இப்போல்லாம் செய்ய முடியாத மக்களை எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அரும்புங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கல்வெட்டுங்களை பண்ண முடியுங்களா பாருங்கள் மக்களே. கல்வெட்டில் இந்த பாருங்கள் என்ன மாதிரி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் மக்களே. பார்த்து இதில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு வந்து பார்க்கணுன்ட்டு அபிப்பிராயம் இருந்தாங்க, நீ என்னுடைய நம்பர் இருக்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மக்களே. நான் அட்ரஸ் சொல்கிறேன், அந்த அட்ரஸ் பிரகாரம் வந்து பாருங்கள். இந்த எல்லாம் மூடிட்டு இருக்கேன், யாரும் இல்லை மக்களே. நான் கேட்டுக்கு உள்ளேருந்தா இருந்து எடுத்துக்கிருக்கேன் பாருங்கள் மக்களே. எல்லாம் மூட வச்சிட்ருக்காங்க மக்களே பாருங்கள். இந்த பாருங்கள் எல்லாம் சரிஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க பிள்ளை. இது மண்டபம் ஏதோ உங்களுடைய அநேகரகத்தில் செய்யணுங்களே ஒரு உதவி பண்ணுங்க மக்களை. உதவி பண்ணணும் அபிப்பிராயம் இருந்தீங்களே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். அப்படியே ஃபோன் பண்ண முடியலனால் நான் அட்ரஸ் தரேன், இந்த என்னுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் தரேன். அதுக்காக பண்ண ஒரு உதவி பண்ணுங்கள் மக்களை. இதை பாருங்கள் எல்லாம் ஐயனுடைய ஆலயம் தான். இந்த எடுத்தாந்து வச்சு கட்டியிருப்பா பழகுது, இந்த நாளில் கட்டியிருக்க முடியாது. அதெல்லாம் வந்துட்டு முன்னோர்கள் காலத்தில் செய்திருப்பா பழகுது. எல்லாம் சரிஞ்சு வீந்து போயிருக்கு, எல்லாம் சரிஞ்சு எல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு மக்களை. இந்த மக்களே பாருங்கள், இந்த மாதிரி செய்ய முடியுங்களா பாருங்கள். இப்போல்லாம் இந்த கல்வெட்டை பாருங்கள் மக்களை. பாறை தான், இந்த பாறையில் அடிச்சிருக்கிறான் பாருங்கள் மக்களை. இந்த மக்களே பாருங்கள். இந்த கல்வெட்டு வெயிட் பண்ணியிருக்கிறான் பாருங்கள் மக்களை. இந்த தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் பாருங்கள் மக்களை. பாருங்கள் மக்களை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இப்போ பாருங்கள் உடஞ்சி செய்திருக்கிறா. இந்த கல்வெட்டுக்கெல்லாம் பாருங்கள் மக்களை எவ்வளோ அழகாக போட்டிருக்கா பாரு. இப்போல்லாம் செய்ய முடியுமா அந்த கல்வெட்டு பாருங்கள். எழுத முடியுங்களா ஐயா? மூடிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் கல்வெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதிருக்கிறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள் இதெல்லாம் இப்போ வந்துட்டு எழுத முடியுமா பாருங்கள் மக்களை. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாளுங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் இதுலையும் எழுதியிருக்கிறா, ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் இதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த பெரிய பாறை இருக்குது, அந்த பாறைக்கும் கீழே செய்திருக்கிறான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் மக்களை. இதை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறான் பாரு. இப்போலாம் செய்ய முடியாது, இந்த மாதிரி வடிவம் வடிக்கவே முடியாது. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாரு. அந்த நாளில் செய்திருக்கிறா முன்னோர்கள். பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்தீங்கள் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் சொல்கிறேன், வந்து பாருங்கள் மக்களை. ஏதோ முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் மக்களை. இந்த சிவன் ஆலயத்தினால் இந்த பாரு எல்லாம் சரிஞ்சு வீந்து கிடக்குதுங்க. இந்த பாருத இதெல்லாம் சரிஞ்சு எல்லாம் கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இப்போ செய்ய முடியாது மக்களை, இப்போ செய்து தான் இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு முன்னோர்கள் காலத்தில் தான் செய்திருக்க முடியும். இப்போ செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் மக்களை. இதை பாருதா எல்லாம் சரிஞ்சு கொட்டி கிடக்குது. இதை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பாரு மக்களை. நமச்சிவாய நந்தி பெருமாள் மாதிரியே இருக்கிறார் பாருங்கள். சிவசிவா நமச்சிவாய பாரு மக்களை. பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இப்போ செய்யணும்னா ஆவே ஆகாது. இந்த பாருங்கள் மக்களை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மாதிரி இருக்கா, மலை மேலே தான் இருக்குது இது. ஆனால் ஃபாரஸ்ட்ரியில் சுற்றி கொல்லிங்களாக இருக்க கிராமம் தான். எல்லாம் விவசாயம் பண்ணுற இடம் தான் மக்களே. பாருங்கள் சரிஞ்சு கொட்டி கிடக்குது. இப்போ செய்திருக்க முடியாது, ஆனால் இப்போல்லாம் செய்ய முடியாது. ஒரு கல்லை தூக்க முடியாது இப்போ இருக்கிறதெல்லாம். இப்போ எல்லாம் நான் ஏதோ ஒரு இதெல்லாம் கம்ப்யூட்டர் கலிகாலமாக வந்தாலும் கூட அந்த கல்லெல்லாம் இப்போ தூக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் மக்கள். இதை பாருங்கள், இதை எல்லாம் சரிஞ்சு வீந்து கிடக்குது. எல்லாம் முடிஞ்சு உதவி பண்ணுங்கள் மக்களே. நான் அட்ரஸ் சொல்கிறேன், அந்த ஐயனுக்கு கூட உதவி பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் மாத்திரம் நமக்கு பண்ணுங்கள் மக்களே. பிடிச்சிருந்தீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள் இந்த மாதிரி விநாயகர் பெருமாள் அங்கே இருக்கிறேன். இந்த மாதிரி இதில் கூட கல்வெட்டு பண்ணியிருக்கேன். கல்வெட்டெல்லாம் மறைஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்கள் விநாயகர் பெருமாள் இந்த எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறேன். எல்லாம் சரிஞ்சு கொட்டி கிடக்குது.
சிவசிவா நமச்சிவாய எண்ணற்றவனை போற்றி. நேயரே, நந்தி பெருமாள் சிவன் ஆலயம், விநாயகர் பெருமாள் பாருங்கள் மக்களை, பாருங்கள். சிவசிவா நமச்சிவாய விநாயகர் ஆலயம். அதை விட்டுங்களே இதை பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரெடி பண்ணது கிடையாது மக்களை. இதெல்லாம் வந்துட்டு கட்டியிருப்பான் பிறகுது. அந்த நாளில் கட்டணத்தெல்லாம் சரிவாகிட்டு இருக்குது. தூணுங்கெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட்டியிருப்பான் பிறகுது. எல்லாம் சரிஞ்சு போயிட்டுருக்கு. ஐயனை பார்க்கலான்னு வந்தான். ஐயனை லாக் போட்டிருக்கா. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மக்களை. சிவசிவா நமச்சிவாய நந்தி பெருமாள்.